ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பானை கேஜுக்குள்ளே எப்படி கட்டுறது, என்ன மாதிரியான பானை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், கேஜ் வந்து சின்னதாக தான் வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் போட்டுற மாதிரி கேஜ் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சின்ன பானையை தான் வாங்கி நான் கட்டியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த கேஜுக்குள்ளே எவ்வளோ பத்துதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கேஜை பெருசாகினதுக்கு அப்புறமேட்டு நான் நோட் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானை சின்னதாக இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இந்த சின்ன பானைக்குள்ளே வரவே இல்லை. இதில் வரல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பானையில் வரல. இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக தான் ஒரு குருவி வந்து உட்காந்துருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சரி பேர்ட்ஸ் வந்து நிறையா உட்காரல அப்படின்னு ஏன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸும் வந்து சண்டை போட்டுது ஆக்சுவலாக பானைக்கு. ஸோ எந்த பானை வந்து ஸ்டடியாக இருக்குது, எந்த பானை பெருசாக இருக்கோ அந்த பானைக்கு தான் வந்து பேர்ட்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை தான் வந்து எல்லா பானையிலும் உட்காருது. மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பானையில் எதுலேயுமே உட்காரல. சொக்கையாக இருக்க பானையில் உட்காரல. இது எல்லாமே பிகினிங்கில் நான் வாங்கினதுனால அதுக்கு அடுத்தது வாங்கின பானை இது. அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, 2மே ஃபீமேல் தான். ஸோ 2 பேர்ட்ஸு சேர்ந்து எக்கு போட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பானை நீங்கள் வந்து கேஜில் கட்டும்போது பெரிய பானையாக கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குருவி சீக்கிரமாகவே வந்து அதில் உட்காந்து ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு அடுத்து வாங்கின பானை இது எல்லாமே. ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கினதுனால இது குருவி வந்து உட்காந்து முட்டை போட்டிருந்தது. இதில் முட்டை போட்டிருக்கு, அதுலேயும் முட்டை போட்டிருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது பிகினிங்கில் வாங்கினது. பட் ஆனால் அதுலேயே வந்து குருவி வேறு பானை இல்லாதனால அதில் போய்ட்டு அக்காம்பேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பானைன்றது கேஜில் கட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பானை கட்டும்போது கொஞ்சம் பெரிய பானையாக வாங்கி கட்டுங்க. ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா சின்னதாக வாங்கி கட்டிக்கலாம், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கேஜ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து பானை பெருசாக வாங்கி கட்டுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, நல்லா பொறிச்சு அது வந்து ஓரளவு ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வளர்ந்து ஃபெதர்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் பானை சின்னதாக கட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு சில நேரத்தில் இடம் பத்தாமல் இருக்கும் அப்படின்றதுனால அந்த பேர்ட்ஸே வந்து அந்த சின்ன குட்டியை வந்து தள்ளி விட்டுறது கீழே. ஓகேங்களா. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேஜில் வந்து கீழே குட்டி கிடக்கும். ஸோ அந்த குட்டியை வந்து தள்ளி விட்டுறது, இல்லை அப்படின்னா முட்டையை தள்ளி விட்டுறதுங்க. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சின்னதாக இருக்கும்போதே ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியில் தள்ளி விட்டு சில குருவிங்க வந்து கீழே வந்து இறந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதனால் வந்து பானை பெருசாக இருந்தது அப்படின்னா அது பிறந்து வளர்ந்து நல்லா பறக்கிற ஸ்டேஜில் தான் அந்த பானையை விட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் பானை கட்டும்போது மறக்காமல் பெருசாக வாங்கி கட்டுங்க. பெருசானா ரொம்ப பெருசாக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமான சைஸில் ஒரு 6-7 குருவி வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய பானை வாங்கி கட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி